வயிறு பத்து எரிகிறது. அம்மா, ராமநாத மாமா ஆத்துல பாமாயில் கியூல நின்னு அத வாங்கி தர சொன்னாமா. எட்டனா தரேன்னு சொன்ன. வரேம்மா. அம்மா, அரிசி கியூக்கு போறேன், 4 நாள் கிடைக்கும். அம்மா, மண்ணெண்ண கியூக்கு போறேன், 8 நாள் கிடைக்கும். அம்மா, கோபு மாமா ஆத்துல தண்ணி புடிச்சு தர சொன்னாமா. தண்ணி கியூக்கு போறேன், 4 நாள் தரேன்னு சொன்னா. ஏண்டிமா, நம்பர் 1, நீ எந்த கியூக்குடிமா போற? நியூ ஷோ மாமி கோழிக்கு ஊது படத்துக்கு கியூல நின்னு டிக்கெட் வாங்க சொன்னா. ₹1 தரேன்னு சொன்னா. நான் வரேம்மா. நூன்சோ மாமிக்கு அப்படியாவது படம் என்ன வேண்டி கிடக்கு? ஏதோ நாட்டுல எல்லாத்துக்கும் கியூ இருக்கு, எனக்கும் கியூல நிக்க 9 பெண்கள் இருக்கு. அதனால நான் பொழைச்சேன். சீதாலட்சுமி. என்னன்னா? சீது, என்னன்னா? இது குட்டி. ஐயோ, என்ன கொலையரே? ஒண்ணும் இல்ல. ஆ, இப்ப நம்ம வீட்டு உபயோகத்துக்கே ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோ. சரி. எனக்கு நமக்குன்னு பொண்ணே இல்லையே. ஆ. எல்லாரும் ஊருக்கு உபகாரம் பண்ண போயிட்டா. அதனால சீது. ஐயோ, சீது. ஐயோ, இது குட்டி என்ன? நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமில்ல சார், நான் என் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் இருக்குமா? எல்லா ராத்திலையும் கல்யாணம் நடக்கிறது. சீதாலட்சுமி. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா புள்ள ஜாதகத்தை தேடி ஓடணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சீது. சின்ன குழந்தை கணேசன் பொறுப்பா தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ண போறான். நிறுத்தடி சீத்து குட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கணேசனை பார்த்தாலும் புத்தி வர வேண்டாம். பொண்டாட்டிய வட்டி கடைக்கும் மளிகை கடைக்கும் அலைய விட்டுட்டு தெரு திண்ணல வெட்டி பேச்சு பேசுற தின்னனூர் ஜந்து இந்த கணேசன். அப்பேற்பட்ட உதவாக்கரைக்கு முன்னாடி நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டேல்ல. இவன் தங்கைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டி. அது வரைக்கும் இப்ப அதுக்கிற இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன். இதுதான் இந்த திருவையாறு நீலகண்ட சாஸ்திரியோட சபதம். பெரிய பாஞ்சாலி சபதம். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னைக்கு நீங்க நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறீரோ அன்னைக்கு தான் அவங்க ஆத்துக்காரி, நீங்க என் ஆம்படையா. அது வரைக்கும் நான் வெறும் சீதாலட்சுமி, நீங்க வெறும் எம்மா நீலகண்ட சாஸ்திரி. நோ சீத்துக்குட்டி. நீங்க யாரோ நான் யாரோ, டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் சேங்காலிபுரம் சுந்தரேச கணபாடிகளுடைய பொன் சீதாலட்சுமியோட சபதம். நான் உன்னை பத்தி கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன், வருத்தப்படாத. அதனால என்ன சார், எது எப்படியோ உங்களுக்கு ரோஷம் வந்ததே அதுவே பெரிய விஷயம் சார். நான் என் தங்கச்சி கல்யாண விஷயமா சொன்னேனே. கல்யாண விஷயமா தானே? எந்த போட்டோ பிடிச்சிருக்க நீயே சொல்லு. சார், இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கா சார். யார் சார் இந்த பையன்? இவனா? இந்த பையன் பேர் மங்குபதி, அம்மா பேர் ருஷேந்திரமணி, அப்பா பேர் ராஜகலவை, சொந்த ஊர் அச்சரப்பாக்கம். மாப்பிள்ள நல்லா இருக்காரு. உனக்கு என்ன தவிர எல்லாருமே நல்லா இருப்பாங்களே. தமாஷ் பண்ணி நான் தமாஷ் பண்ணக்கூடாதா? நீங்களும் தான் நல்லா இருக்கீங்க. அதுலயே உனக்கு அவ்வளவு சலிப்பு? ஏய், கௌரி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ அவங்க பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுனா. அது சரி. பொண்ணு பார்க்க வர்றதுக்குன்னு தான் சில அனாவசியமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்குதே. ஒரு 200 ரூபாய் தேவைப்படும்ல. என்ன பண்ண போறீங்களா? கழுத கட்டா குட்டிச்சவரு நேரா எத்திராஜி வீட்டுக்கு போக வேண்டியது, அவன் பீரோவை திறக்க வேண்டியது, ஒரு 200 ரூபாய் பணத்தை எடுக்க வேண்டியது அந்த நோட்புக்ல. ஏதோ பழக்க தோஷம் எத்தராஜ் பேர் வாயில வந்துருச்சு. நடக்க போற நல்ல காரியத்தை பாப்போம். வர்றவங்களுக்கு காப்பி டிஃபன் கொடுக்கணும், பூ வைக்கணும், பழம் வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும். வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? அதான் எப்படிங்கிற. முதல்ல உன் வளையல வைக்கிறேன், அப்புறம் நீ சொன்னதெல்லாம் வைக்கிறேன். என்னடி இருக்கிறதே ஒரு ஜோடி வளையல் தானே வருத்தப்படுறியா? இல்லைங்க, முதல்ல என் பொருளை நீங்க அடமானம் வைக்க போறீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். கைட்டுக்கங்க. நான் இங்க வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாதான் என்னங்க ஐயா, இங்க வராத ஆளே கிடையாது. கடவுள் கூட நம்ம கிட்டதான் கடன் வாங்குறான். நீ அடிக்கடி வா. நல்லா அரே சைத்தான். யோ, 4 பேர் பாக்குறாங்கய்யா. கணேஷு, கொஞ்ச நாளா உன் பிபி கழுத்திலே நம்ம மஞ்சள் கயிறு தான் பாக்கலாம். இப்போ நிம்பள் வளையலை அவுக்கிறான். கேக்கோ, தும் நேரா மார்வாடி கடைக்கு போறான், வளையலை வாங்குறான், இங்கே வரான். இல்ல
சாய்பு நிம்பளை சமாளி வைக்கிறான். இந்த வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு. திருப்தி தானே உனக்கு? மார்வாடி வளையலுக்கு என்ன கொடுத்தான்? 200 ரூபாய் கொடுத்தாம்பா. அந்த 200 ரூபாயே ராவுத்தர் வட்டி இல்லாமே கொடுக்கறான். ராவுத்தர்? அது கணேசு பணத்துக்கும் அடமானமா ராவுத்தர் இந்த வாட்சே வச்சுக்கிறான். நிம்பள் பணத்தே தர்றான், ராவுத்தர் வாட்சே திருப்பி தர்றான். நான் டைம் பார்க்கணும்னா என்ன செய்யறது? கடைக்கு வர்றான். ஜாவ். என்னங்க மணி என்ன ஆச்சு? நீ நேரா மெயின் ரோடுக்கு போறான். அங்க ராவுத்தர்னு ஒருத்தன் மளிகை கடை வச்சிருக்கான். அவன்கிட்ட நான் சொன்னேன், நீ சொல்றான், அவன் மணி சொல்றான். நீ 4 பேர் அந்த வண்டியில வாங்க. குதிரை ரொம்ப ஒல்லியா இருக்கு, நீங்களும் அந்த வண்டியிலே வாங்க. சரி சார். அம்மா, பொண்ணுக்கு அண்ணன் அந்த வண்டிக்கு ஏன் அமிச்சம் தெரியுமா? அவர் முன்னாடி பேச வேண்டாம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டை கைய மடிச்சு விட்டேன்னா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கைய மடிக்கலன்னா பொண்ணை பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? தெரியும்டா கண்ணா, எத்தனை தடவை சொல்லுவேன். இத பாருங்க, வழக்கம் போல பைத்தியத்தனமா அங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. கோவக்கார மாதிரி உருன்னு உட்கார்ந்து இருக்கணும். நான் என் புருஷன் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். புரியுதா? சரிங்க. இந்த சரிங்கிற பழக்கத்தை அச்சரப்பாக்கத்தோடு விடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது. அவங்க முன்னாடி தைரியமா வாடி போறேன்னு அதட்டி பேசலாம். புரியுதா? சரிங்க. நீ வண்டி எடுப்பா. என்னங்க இந்த கம்பியை போட்டுக்கிட்டா? போடுங்க. கொஞ்சமா போடுறீங்க, நிறைய போடுறீங்க. ஒருவேளை உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் தானே நமக்கு. பேசாம இருங்க, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது. மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோவக்காரா இருப்பார் போல இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு 2 தட்டு வேணும். இவ என் பொண்டாட்டி. ஊர்ல சாதாரணமா இவளை என் பொண்டாட்டினே சொல்ல மாட்டாங்க, என்ன பெத்தலைன்னே சொல்லுவாங்க. கணேஷா, வளவலன்னு பேசிட்டு இருக்காத, பொண்ணை வச்சுட்டு வா. யார் இந்த குழந்தை? ஏன் அழுகுது? இது பக்கத்து வீட்டு குழந்தை, நான் விசாரிக்கிறேன். ஏன் அழற? இவங்க உட்கார்ந்து இருக்கிற ஜமக்காலம் எங்க வீட்டுது. எல்லாரும் ஏன்றுங்க. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுடுங்க, மிக்சர் யார் விட்டுதோ. ஓஹோ, பக்கத்து வீட்டு சமக்காலமா? பரவாயில்ல, எந்திரிங்க. இத பாருங்க, நீங்க கோவக்காரர்னு உங்களை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய நிதி நிலைமை அப்படி. குழந்தை பக்கத்து விட்டுது, ஜமக்காலம் அவங்களுது, அழுவுது. தயவு செய்து எழுந்திருக்க முடியுமா? என்னங்க அவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, எழுந்திருங்களேன். சரிங்க. நடேசா, இங்க வா. என்ன? இங்க நில்லு, உன் காலையும் நான் விழறேன். என் காலியா? எனக்கு தான் வேலையே இல்லையே. என்ன இருந்தாலும் நீயே எனக்கு ஒரு அண்ணன் தானே. இது என் சொந்த தங்கச்சி, அவன் புருஷன். இது என் சொந்த தம்பி, அவன் பொண்டாட்டி. இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட சொந்த புருஷன். அம்மா, அப்பாவோட சாயம் வெளுத்துட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா ஆமா, சாயம் வளர்த்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, சீக்கிரம் வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. எப்படி நான் வருது? ஏன்? அந்த கண்ணாடியில பாருங்களேன். மாப்பிள அது இல்லைன்னா அவர் மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை. பக்கத்து வீட்டு குழந்தை. அதுக்கு என்ன? அந்த குழந்தையோட அம்மாவோட புடவைதான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன? ஐயோ, குழந்தை ஜமக்காலத்தை கட்டுது, கையில கொடுத்துட்டோம். இப்ப அந்த ஆள்ல போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது புடவையை கேட்டா நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? ஓசி. வாமா மாட்டேன். வாமா.
மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா பேண்டெல்லாம் கசங்கி இருக்கு. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. வாமா. பரவாயில்ல, எனக்கு பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தை எம்மடியிலே இருக்கட்டும். நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா, பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ண வர சொல்லுங்க. இப்ப தைரியமா போமா. நமஸ்காரம் பண்ணிக்க. அம்மா, என்ன வெயில் என்ன வெயில், ஒரே புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியதுதான். எல்லாரும் பாத்துக்கங்க, கையை மடிச்சு விட்டுக்கிறேன். என்னங்க கல்யாண பொண்ணு இதுதானே? ஆமாங்க. ஆமா, என்ன வெயில் என்ன வெயில். எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியது. அம்மா, உனக்கு புழுக்கமா இல்ல? சார் சார், கௌரி அவங்க காலில் விழுந்தாச்சு. அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு திருப்தி மாதிரி தான் தெரியுது. சார், என் தங்கையை அவங்களுக்கு பிடிக்குமா சார்? பொண்ணு பார்த்தாச்சு, ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம். போகும்போது விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆற்காடு ருஷ்யேந்திரமணி அச்சரப்பாக்கம்னு எழுதுங்க. லெட்டர் தானா வந்து சேரும். அவ்வளவு செல்வாக்குங்களா? அப்படி இல்லைங்க, அச்சர பாக்குறது தபால்கார இவங்க தம்பி. அதோ நிக்கிறாரே பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு, அவர்தான். அந்த பட்டு வேட்டி கூட என்னதுதான். சார், தந்தி. தந்தியா? எனக்கா? என்ன சார் தந்தி? ஒண்ணுமில்ல, என் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்ல. ஒரு அயோக்கிய ராஸ்கல் மாப்பிளைய ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரொசீட் பண்ணலாம்னு தந்தி அடிச்சிருக்கான். பேர் கூட போடல. தப்பா ஒண்ணு அடிக்கலையே, அதுக்கே கோச்சுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு பதில் தந்தி கொடுக்கணும். சரஸ்வதி, எனக்கு ஒரு தந்தி கொடுக்கணும். நான் மேட்ர தமிழ்ல சொல்றேன், ஏன்னா அப்பதான் வேகம் கரெக்டா வரும். அதை நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு காட்டு. அயோக்கிய ராஸ்கல், உனக்கு மாப்பிளைய பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? அவரை நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா எனக்கு என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன? ஊரை கூட்டி 4 தெருவுக்கு பந்தல் போட்டு தின்னனூரே மூக்குல விரல வைக்கும்படி கல்யாணத்தை நடத்தி உன் முகத்துல கரிய பூசல. என் பேரு கணேசன்லடா. உப்பு தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்ணின அயோக்கிய ராஸ்கல். இதுதான் தந்தியோட மேட்டர். எவ்வளவு செலவாகும்? 400-500 ரூபாய் ஆகும். 400-500 ஆயிடுமா? வேண்டாம், கல்யாண செலவு ஜாஸ்தி இருக்கு. அதை பின்னாடி அடிச்சுக்கலாம்.